திருச்சியில ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவுத்து விட்ட அண்ட புழுகு ஆகாசத்தை பொழந்து கிழிச்சிருக்கு. வெறும் வயலை வடசுட்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிற ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பொய் பிரச்சாரம் எடுபடுமா? ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொல்வது போல தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான அலை வீசுகிறதா? பாலியல் குற்றவாளிகளுக்கு மாலை போட்டு வரவேற்று அவர்களை உத்தமர்களாக்கும் பாஜகவிற்கு பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்குதா? தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செமி கண்டக்டர் ஃபேக்டரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கைமாறியோட ரகசியம் என்ன? திமுக அரசின் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு லேபிள் ஒட்டிக் கொள்கிற வித்தை இனியும் தமிழ்நாட்டில் எடுபடுமா? 2026 தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் மரணடி கொடுக்க போகிறார்கள்? மணிப்பூர்ல நடந்த துச்சாதனத்தனத்துக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அலை வீசிட்டு தான் இருக்கு. அது ஆட்சி மாற்றத்துக்கான அலை இல்ல. பாஜகவையும் அதோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஓட ஓட விரட்டக்கூடிய எதிர்ப்பு அலையும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுவது உங்களுடைய தலைமையிலான அரசு தான். மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களை கேன்சல் பண்ணிட்டு இப்ப புல்லட் ரயில கொடுக்க போறேன்னு நீங்க கதை விட்டா அதை நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேனக்கு இருக்கணுங்களா? காவி அரசியலுடைய அண்ட புழுகு ஆகாசப்படுவது தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க. பாலியல் குற்றவாளிகளை மாலை போட்டு ஆரத்தி எடுத்து ஊர்வலமாக பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு வரவேற்கக்கூடிய கேடுகட்ட அயோக்கிய கூட்டத்தை தானே நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இன்னும் வெளிப்படையா சொன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ஆசையோட பாஜகவில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் தேவதூதர்களாக பாவிக்கப்படுகிறார்கள், இறை புனிதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். இந்த செய்திகள் குறித்து அந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வது, அந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை, கங்கை நதி வத்தி போனாலும் வத்தி போவோம். ஆனா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர வாயில அறிவியா வரக்கூடிய பொய்கள் என்னைக்குமே வத்தி போகாது. தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றத்திற்கான அலை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில பேசணும். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கனவு காண்றதுக்கு ஒரு அளவு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சு இருந்தது. 5000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில அளந்து விட்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நீங்க வாங்கின 1 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணத்துல ₹1.29 மட்டும்தான் கொடுக்குறீங்க. இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களே. மணிப்பூர்ல நடந்த துச்சாதனத்தனத்துக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது. பிரிஜ்பூஷன் சிங் செய்த அத்தனை பாலியல் அத்துமீறல்களுக்கும் அவரை பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. அதே குறிப்பா உத்தரப்பிரதேசம் அதா சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேட்டும் சமீபத்துல கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல பாலியல் குற்றவாளிகளே போயிட்டு அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள்கிட்ட கால் மேல காலை போட்டு மிரட்டின அசிங்கங்கள்லாம் நடந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து பாதுகாக்குகின்ற பாஜகவும் அந்த பாஜகவோட ஆட்சிக்கு தலைமை தாங்குகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பெண்கள் பாதுகாப்பு கொடுத்து இந்தியாவில் எந்த மூலை முடுக்க போய் பேசுவதற்கு என்ன திராணியும் துப்பு இருக்குது? இங்க இருக்க திராவிட மாடல் அரசு பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக விடியல் பயணம் மற்றும் மகளிர் உரிமை தொகையெல்லாம் கொடுத்து பெண்களுடைய பொருளாதார சுமையையும் பிளஸ் அவர்களுக்கான விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் அதிகப்படியான சப்போர்ட் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் மீண்டும் சனாதனத்தை கையில எடுத்துக்கொண்டு சனாதன ஆட்சியின் மூலமாக பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்குகின்ற அத்தனை விதமான வேலைகளை செய்யக்கூடிய நீங்கள் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பெண்களுடைய முன்னேற்றத்தை குறித்து பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்குது? இப்படி நீங்க திருச்சியில பேசுனது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நகைச்சுவை நாடகம், அதாவது ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் ஒரு நாட்டினோட பிரதமருடைய பேச்சுல இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்காம அது வெறும் நகைச்சுவை டிராமாவா, அது ஒரு காமெடி டிராமாவா பாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா தமிழ்நாடு, அதுலயும் குறிப்பா அந்த கூட்டத்துல பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றத்துக்கான பெரிய அலை வீசுற, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அலை வீசிட்டு தான் இருக்கு. அது ஆட்சி மாற்றத்துக்கான அலை இல்ல. தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி தொடரணும் அப்படின்றதும் பாஜக மற்றும் அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்களுக்காக அந்த கட்சிகளை விரட்டுவதற்கான எதிர்ப்பு அலைவும் தான் இங்க கிளம்பி இருக்குது. இங்க திராவிட மாடல் ஆட்சிக்கான ஆதரவு அலையும் பாஜகவையும் அதோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஓட ஓட விரட்டக்கூடிய எதிர்ப்பு அலையும் தான் இங்க தமிழ்நாட்டுல உருவாகி இருக்குது. இந்த கூட்டத்தில் நீங்க பேசுற ஒரு விஷயம் என்ன, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது, அப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. உண்மையிலே அது உண்மைதான். தமிழ்நாட்டோட வளர்ச்சி உங்களுடைய ஒன்றிய பாஜக அரசால அது உங்களால முழுக்க முழுக்க பாதிக்கப்படுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை.
தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுவது உங்களுடைய தலைமையிலான அரசுதான் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கூட வந்துட்டு வெளிப்படையாக தெரியும். நீங்க எவ்வளவுதான் முட்டுக்கட்டை போட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி மிக்க மாநிலமா உருவாகி இருக்குது. அப்பவும் கூட நீங்க என்ன பண்ணி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடுகளை வந்துட்டு வேண்டுமென டைவர்ட் பண்ணி நீங்களும் உங்களுடைய பாஜகவும் உங்களுடைய பாஜக ஆதரவு கட்சிகளும் வரக்கூடிய மாநிலங்களுக்கு அதை வந்துட்டு திட்டம் போட்டு மிரட்டி அந்த நிறுவனங்களை மிரட்டி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீடுகளை டைவர்ட் பண்றீங்க. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய செமிகண்டக்டர் மற்றும் ஐடி உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் முதலீடுகளை திருப்பி விடுவதன் மூலம் முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் மதுரை எய்ம்ஸோட நிலைமை வந்துட்டு வெறும் செங்கலா மட்டும்தான் இருக்க தவிர அதனுடைய செயல்பாடுகள் இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. இதுல வர தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க புல்லட் ட்ரெயின் வந்து கொடுக்கற அதே மாதிரி வந்து கனிம வள காரிடர் இந்த இடம் தான் இங்க வந்து பிரச்சனையே இருக்குது. தமிழ்நாட்டுடைய மொத்த வளங்களை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் நீங்க தாரை வாக்குறதுக்காக கனிம வள காரிடரை உருவாக்குறீங்க. உங்களுடைய கனிம வள காரிடார தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முதலாளிகளும் வளர்ப்போ கிடையாது. உண்மையை சொன்னாக்கா இதனால பெரும் முதலாளிகள் லாபம் அடைவாங்க. இந்த கனிம வள காரிடார பெரும் முதலாளிகள் லாபம் அடைவாரே தவிர நடுத்தர மற்றும் உழைக்கிற மக்களுக்கு எந்த விதமான பயன்பாடு இருக்கு. ஆனா அதை வந்து கொண்டு வரதுக்கு மும்மரம் காட்டுறீங்க. புல்லட் ட்ரெயில வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, எல்லா விதமான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி நாங்க வந்து வரவேற்கிறோம். அறிவியல் சார்ந்த வளர்ச்சி வந்து வரவேற்க தமிழ்நாடு தயாரா இருக்குது. ஆனா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கே வந்துட்டு உரிய நிதி பங்கீட கொடுக்காம நீங்க போய் கடனை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களை வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்ப புல்லட் ரயில கொடுக்க போறேன்னு நீங்க கதை விட்டா அதை நம்புறதுக்கு என்ன தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேனக்கு இருக்கணுங்களா? உங்க குஜராத்ல இருக்க மக்களை போல இப்படி நீங்க வாயில வடை சுட்டுட்டே இருந்தாக்கா நம்புறதுக்கு ஒண்ணு இது வந்துட்டு சனாதன அடிமை சங்கி கூட்டங்கள் முட்டாள் சங்கி கூட்டங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பெரியாரால் பகுத்தறிவு ஊட்டப்பட்ட இளைஞர்கள் இருக்கக்கூடிய மண். இந்த மண்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க இவன் கோயிலுக்கு போக சாமி கும்பிடு. ஆனா உங்களுடைய காவி அரசியலுடைய அண்ட புழுகு ஆகாசப்படுது தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க. உன் கட்சியில இருக்கக்கூடிய பாஜக இருக்கவங்க கூட வந்துட்டு இதை நம்ப மாட்டா. நீ தமிழ்நாட்டுக்கு புல்லட் ரயில் கொடுக்க போற அப்படின்ற ஒரு விஷயத்த அதுவே குறிப்பா அந்த கூட்டத்துல பேசல மிகப்பெரிய ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பேசினதுதான். வெளிப்படை நம்ம முன்னாடியே சொன்ன போல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றது வெளிப்படையா இருக்குது. தமிழ்நாட்டிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த குற்றங்கள் மீது வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்ன விதமான நடவடிக்கை எடுக்குது, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்றதா இங்க வந்துட்டு முக்கியமா பார்க்க வேண்டியது. இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாலியல் குற்றங்கள் வந்து நடந்ததுனாக்கா பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடந்தாக்கா குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு வந்து தண்டனைகள் வாங்கப்படும். அவன் எந்த கட்சியா இருந்தாலும் பார்க்கறது கிடையாது. யாரா இருந்தாலும் தயவுதாட்சணியை பார்க்காம கைது செய்யறாங்க. சொந்த கட்சியில இருக்கவங்க ஏன்னா எல்லா கட்சியிலையும் பொறுக்கி அயோக்கிய தள்ளபடி இருக்கதான் செய்வானுங்க. திமுகவில் அது போல ஊடுருவிக்கின்ற நபர்கள் மீது புகார்கள் வரும்போது அவர்களையும் வந்துட்டு கைது செய்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி மும்முரமா இருக்கு. அது வந்து வெளிப்படையா எல்லாமே பார்க்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பாலியல் குற்றங்களுக்கு எந்த கட்சியை சேர்ந்த நபரா இருந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துட்டு தயவுதாட்சணியை பார்க்க குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நடக்குது பாலியல் குற்றவாளிகளை மாலை போட்டு ஆரத்தி எடுத்து ஊர்வலமாக பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு வரவேற்கக்கூடிய கேடுகட்ட அயோக்கிய கூட்டத்தை தானே நீங்க வளர்த்து வச்சிருக்கிறீங்க. மணிப்பூர்ல நடந்த துச்சாதனத்தனத்துல இருந்து வர்கீஸ் பானு விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் அதான் சம்பவங்கள் எல்லா விஷயங்களுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடிய பாஜக சேர்ந்த நபர்கள் வந்துட்டு தெய்வ தூதர்களாக தெய்வ புனிதர்களாக மதிக்கப்படுறாங்க. அவர்களை வந்துட்டு முழுக்க மகாவதர்களா நினைத்து கொண்டு அவர்களை பாதுகாக்கின்ற கீழ்த்தரமான வேலையை வந்துட்டு பாஜகவும் இன்னும் வெளிப்படையா சொன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ஆசையோடு பாஜகவில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் தேவதூதர்களாக பாவிக்கப்படுகிறார்கள், இறை புனிதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சாமியார் போர்லையில இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் பரோல்ல வந்து கூட அதே மாதிரியான குற்றங்கள் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னும் வெளிப்படையா சொன்னாங்க என்சிஆர்பி டேட்டா உங்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல தானே என்சிஆர்பி இருக்குது. என்சிஆர்பி டேட்டா எடுத்துட்டு வந்து பேசுங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள். பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இல்லாத மாநிலமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா குஜராத் உத்தரப்பிரதேசம் தான் முன்னிலை வகிக்கிற மாநிலங்களாக இருக்குது.
என்சிஆர்பி ஆஸ் பர் என்சிஆர்பி டேட்டா உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியே வந்துட்டு அதை வந்து சொல்றாங்க. அந்த சம்பவத்தை இன்னைக்கு வரைக்கும் இந்திய மக்களால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அந்த பாலியல் குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துறதுக்கான வேலைகளை வந்து நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே போலதான் தமிழ்நாட்டுல வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் பெண்களுக்கு எதிராக எங்க குற்றங்கள் நடந்தாலும் தன்னுடைய கடுமையான சட்டங்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேலை செய்றாங்க. இதே உங்க கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சியில வந்துட்டு அவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்த போது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுக்காக புகார் கொடுத்த பெண்ணினுடைய அடையாளத்தை வந்துட்டு இதே எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையில இருக்கக்கூடிய காவல்துறை வந்து லீக் செஞ்சாங்க. இங்க அண்ணா திமுக கூட அண்ணா யூனிவர்சிட்டியோடைய பிரச்சனையில கூட வந்துட்டு சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய அடையாளங்கள் வந்துட்டு கசிந்தது. அது கசிந்ததுக்கு காரணம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஒன்றிய பாஜக அரசினுடைய டேட்டா மிஸ்டேக்கால. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவசர அவசரமா ஐபிசி நீக்கிட்டு பிஎன்எஸ் கொண்டு வரும்போது ஏற்பட்ட நடைமுறை சிக்கல்ல அந்த டேட்டா வந்துட்டு கசிஞ்சது. அதுக்கு கூட வந்து பொறுப்பு வந்துட்டு உங்களுடையதுதான், உங்களுடைய கையாளாக ஒன்றிய பாஜக அரசுடைய கையாளாகத்தானு சொல்ல முடியும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சி விஷயத்துல வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விஷயத்துல குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்ற பலவிதமான தில்லுமுள்ளுகளை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போது வந்துட்டு எதிர்கட்சி அந்த திமுக ஆகட்டும் 10 ஊடகத்துறையை சேர்ந்த அந்த நக்கீரன் கோபால் ஆகட்டும் எல்லாருமே துணிஞ்சு நின்று இன்னைக்கு போராடினதுனாலதான் பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகள்ல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட குற்றவாளிகள் இது பண்ணிருக்காங்க. அதுல முதல் கட்ட குற்றவாளியாக இருந்த பார் நாகராஜன் போன்றவனை ஆரம்பத்துல எஃப்ஐஆர் வந்து நீக்கினது. ஏன்னா பார் நாகராஜன் மாட்டினானாக்கா பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன்கள் மாட்டுவாங்க அப்படின்றதுனால ஆரம்ப கட்ட எஃப்ஐஆர்லயே வந்துட்டு பார் நாகராஜன் பேரை நீக்கிதான் உங்களுடைய இதாச்சு. இப்போ பொள்ளாச்சி வழக்கில் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையா சொல்றேன் 50% நீதி தான் கிடைத்திருக்கிறதே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்னமும் முக்கியமான குற்றவாளிகள் முழுமையாக தண்டிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன்கள் வந்துட்டு மகன் வந்துட்டு அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவனுங்களை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அந்த பார் நாகராஜன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. பார் நாகராஜன் அந்த கேஸோட எஃப்ஐஆர் விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார் நாகராஜன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இது குறித்து நம்ம ஏற்கனவே தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கோட தீர்ப்பு வெளியானதுக்கு அப்போ கூட வந்து இந்த சந்தேகத்தை நம்ம எழுப்பணும், பார் நாகராஜன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வக்கு இருக்குது? அதே கூட்டத்துல 5650 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து நீங்க வாங்கின வரி வசூல் எவ்வளவு? அதே போல தமிழ்நாடு வெள்ளத்திலையும் இயற்கை சீற்றங்களால தத்தளிச்ச போது ஒரு பைசா கூட கொடுக்கறதுக்கு முன் வராம வந்துட்டு ஏமாத்தினீங்க. அதே சமயத்துல தமிழ்நாடு வந்துட்டு இயற்கை சீற்றங்களால வெள்ளத்தானே தத்தளித்த போது அதானிக்கு அம்பானிக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடன்கள் வந்து தள்ளுபடி செய்யவும் செஞ்சீங்க. தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தை வந்து சுரண்டி வந்துட்டு நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் உங்களுடைய பாஜக ஆளக்கூடிய மாநிலம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு முழுக்க துரோகத்தை செஞ்சுட்டு இப்ப 5550 கோடி ரூபாய் கொடுத்தத வந்துட்டு பெரிய இது மாதிரி பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? இறுதியா என்ன சொல்லிக்கோனாக்கா தமிழ்நாடு ஒருபோதுமே மதவாத சக்திகளுக்கோ அடிமை அரசியலுக்கோ ஒருபோதும் அடிபணியாது. இது பெரியார் மண். அதனால உங்க அண்ட புழுகு மூட்டைகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புங்க. வரப்போற தேர்தல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்காக வைக்க காத்துட்டு இருக்காங்க பெரிய ஆப்பு அப்படின்றதான் இங்க கதை யதார்த்தம். ஆக மொத்தத்தை திருச்சியில ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்கள் பேசின பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி மாற்றத்துக்கான அடை அப்படின்றது கிடையாது. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட ஆட்சிக்கு ஆட்டத்தை காட்ட போகின்ற தேர்தல் முடிவாக தான் தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவு இருக்க போகுது அப்படின்ற முன்கூட்டியே உணர்ந்து அந்த பயத்துல தான் கொலை நடுக்க பேச்சா பேசி இருக்கிறாரு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அப்படின்னு சொல்ல முடியும். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.